guys, welcome back to our channel Vernica Voice. இன்னைக்கு நம்ம 18 டிராமாவோட ஃபைனல் எபிசோட்ஸ் தான் பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். அந்த சைலண்ட் பையன் கிட்ட கோலாரா கியூட் பொண்ணும் ஹீரோயினும் சண்டை போட்டது எல்லாத்தையுமே மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். அந்த சைலண்ட் பையனும் கியூட் பொண்ணு கிட்ட அந்த நோட்டை கொடுக்கறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க அந்த கியூட் பொண்ணு வரும்போது சைலண்ட் பையனா இது உன்னோட நோட்டான்னு சொல்லும் போது அதுக்கு அவளுமே ஆமாங்கிறா. ஆமா இது எப்படி உன்னோட கையிலன்னு சொல்லும் போது சைலண்ட் பையனும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். அந்த கியூட் பொண்ணா எக்ஸாமே முடிஞ்சிடுச்சு, இனிமேட்டு எனக்கு இந்த நோட்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போறப்போ அந்த சைலண்ட் பையன் அவளை தடுத்து ஹீரோயின் கிட்ட சாரி கேளு. அந்த சைலண்ட் பையனா நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு சொல்லும் போது அங்க அந்த ஹீரோயினும் வந்து இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கா. அந்த கியூட் பொண்ணா நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தது இல்லைன்னு சொல்லிட்டு போறா. அதை கேட்டு காண்டான ஹீரோயினா வேக வேகமா வந்து அந்த சைலண்ட் பையன் கிட்ட இருந்து நோட்டை புடுங்கிட்டு போயிட்டு செம்ம ஃபாஸ்டா தூக்கி எறிறா. அந்த கியூட் பொண்ணை பார்த்து ஹீரோயினா செம்ம காண்டா நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருந்ததே இல்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்திட்டு இருக்கா. அந்த கியூட் பொண்ணா ஆமா நீதான் என்ன மாதிரி லிப்ஸ்டிக் பர்ஸ்லாம் வச்சு என்ன காப்பி அடிச்சிட்டு இருக்கன்றா. அது மட்டும் இல்ல ஹேண்ட்ஸம் பையனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு அவனை நீயுமே லவ் பண்ண. இதெல்லாம் என்னன்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. காண்டான ஹீரோயினா அந்த கியூட் பொண்ணை பார்த்து ஜோயன்னு சொல்லிட்டு அவளோட ஒரிஜினல் பேரை கூப்பிட அந்த கியூட் பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த ஹேண்ட்ஸம் பையனா நடுவுல வந்து போது நிறுத்துங்கன்றா. ஆனா ஹீரோயினுக்கும் அந்த கியூட் பொண்ணுக்கு நடுவுல சண்டை பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதை எல்லாருமே விறுவிறுப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கியூட் பொண்ணா அங்கிருந்து கோவமா போகும்போது ஹீரோயின் அவளை தடுக்கும் போது அந்த கியூட் பொண்ணா என் பேரு ஜோயன் இல்ல ஹிம்ஹானான்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல எல்லாருக்கு முன்னாடியும் நீ தான் ரொம்பவே கூல் மாதிரி ஆக்ட் பண்றன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து அந்த கியூட் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அந்த கியூட் பொண்ணா இதோட முடிச்சுக்கலான்னு சொல்லும் போது ஹீரோயினா ஏன் பயமா இருக்கா, எதுக்காண்டி பயந்து ஓடுறன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த கியூட் பொண்ணா மறுபடியும் ஹீரோயினை பார்த்து நீ தான் என்ன பார்த்து காப்பி அடிக்கிற, நான் உன்னை பார்த்து எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினா உனக்கு அப்படி தோணுச்சுன்னா அப்படியே வச்சுக்கோ, காப்பி அடிக்கிறது நாடி மட்டும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாயிட முடியாதுன்றா. இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறத எல்லாருமே போட்டோ வீடியோன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அந்த கியூட் பொண்ணா ஹீரோயினை பார்த்து அந்த ஹேண்ட்ஸம் பையனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னா நீ ஜெலஸ் ஆனதானே, நீ அந்த ஜெலஸ் நாடிதான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோயினா இவ்வளவு நாள நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைச்சோம், ஆனா இப்பதான் அது இல்லன்னு புரியுது, நான் உன்னை ரொம்பவே வெறுக்கிறேன்னு சொல்லி கத்தி விட்டுறா. அதை கேட்ட அந்த கியூட் பொண்ணா அங்க இருந்து சோகமா கிளம்பி போயிடுறா. அன்னைக்கு நைட்டு பூராமே ஹீரோனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டதை தான் எல்லாருமே சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்த ஹீரோயின் இன்னுமே சேட் ஆயிடுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஸ்கூலுக்கு வரா. அங்க இருக்க பசங்க எல்லாருமே நேத்து சண்டை போட்டது நாடி கியூட் பொண்ணு ஸ்கூலுக்கே வரலன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. வாழ பொண்ணா ஹீரோயின் கிட்ட நான் அந்த கியூட் பொண்ணுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனா அவ என்னோட காலை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறா, என் மெசேஜுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான்றா. அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டாஃப் வந்து கியூட் பொண்ணுக்கு உடம்பு முடியல, அதனால கொஞ்ச நாளைக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வாலு பொண்ணா ஹீரோயின் கிட்ட நம்ம போய் அவளை பார்த்துட்டு வரலான்னு சொல்லும் போது ஹீரோயின் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டேங்கிறா. அன்னைக்கு நைட்டு கூட அந்த வாலு பொண்ணு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றா, நம்ம போய் அவளை பார்த்துட்டு வரலாம், அவளுக்கு நிஜமாவே உடம்பு முடியலன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்டிருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோயினா அவளும் அந்த கியூட் பொண்ணு எடுத்த போட்டோவை பார்த்துட்டு இருக்கா. அவளை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவ ஞாபகம் வர ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறா. அதே மாதிரி அந்த கியூட் பொண்ணும் ஹீரோயினை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயினும் அந்த வாலு பொண்ணும் அவங்களோட ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு அந்த கியூட் பொண்ணோட அட்ரஸ கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு வழியா அந்த அட்ரஸ கொடுத்துடுறாங்க. அந்த அட்ரஸ வாங்கிட்டு ரெண்டு பேருமே பஸ்ல ஏறிக்கிறாங்க. ஒரு வழியா அந்த கியூட் பொண்ணை தேடி ரெண்டு பேருமே போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே நடக்கிறாங்க நடந்துகிட்டே இருக்காங்க. என்னடா காடு மலைலாம் தாண்டி போயிட்டே இருக்குன்ற மாதிரியே செம்ம டயர்ட் ஆயிடுறாங்க. ஒரு மாதிரி ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அந்த வாலு பொண்ணு இதுதான் அவ வீடான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினா யாருக்கு தெரியும், குத்து மதிப்பா அடிப்போன்னு சொல்லிட்டு டோரை நாக் பண்ண கரெக்டா அந்த கியூட் பொண்ணுமே வந்து டோரை ஓபன் பண்ணி பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் கியூட் பொண்ணோட பாட்டிமா எல்லாருமே ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த வாலு பொண்ணா எனக்கு செம்மையா பசிக்குதுன்றா. அவளோட பாட்டிமாவா இரு நான் உனக்கு ஃபுட்
குக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லும் போது அந்த வாலு பொண்ணா வாங்க நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க கூட போறா. இப்ப அந்த கியூட் பொண்ணும் ஹீரோயின் மட்டும்தான் இருக்காங்க. அந்த கியூட் பொண்ணா என்னோட அட்ரஸ் ரொம்பவே தூரமாச்சு, எப்படி கண்டுபிடிச்சு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினா அதெல்லாம் விடு, இப்ப எப்படி இருக்கும் உனக்கு உடம்புன்னு சொல்லிட்டு அவளை பத்தி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினா அந்த கியூட் பொண்ணு கிட்ட ரொம்பவே சாரி நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது அதுக்கு அவளா இல்ல நானும் சாரி, நான் தான் உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன்றா. அப்படியே ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசிக்கிறாங்க. ஹீரோயினா அவளை பார்த்து நாளைக்கு ஒழுங்கா ஸ்கூலுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறா. நெக்ஸ்ட் அந்த கியூட் பொண்ணோட பாட்டி விதவிதமா குக் பண்ணிருப்பாங்க. 3 பேருமே உட்கார்ந்து ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமா ஹீரோயினுக்கு அந்த சைலண்ட் பையன் கிட்ட இருந்து மெசேஜ் வர அதை அவளுமே பார்த்துட்டு இருக்கா. அந்த வாலு பொண்ணு அதை பார்த்துட்டு அந்த கியூட் பொண்ணை பார்த்து நீயும் அந்த ஹேண்ட்ஸம் பையனும் எப்ப அவுட்டிங் போக போறீங்கன்னு சொல்லி கேக்குறா. அந்த கியூட் பொண்ணா நான் இதுக்கு அவன் கூட அவுட்டிங் போகணும்னு சொல்லும் போது அதுக்கு அந்த வாலு பொண்ணா அவன் ரொம்பவே ஸ்வீட்டான பர்சன், ஏன் ஹீரோனுக்கு கூட அவனை பிடிச்சிருந்துச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா நான் பாட்டுக்கு சிவனேன்னு ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்கேன், எதுக்குடி என்னை இழுத்து இப்படி நடுவுல வச்சு ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த வாலு பொண்ணா அந்த ஹேண்ட்ஸம் பையன் உன்னை ரொம்பவே கேர் பண்ணிக்கிறான் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கப்போ அந்த கியூட் பொண்ணா பொலன்னு அழ ஆரம்பிச்சிடுறா. அந்த கியூட் பொண்ணா என்னை தேடி இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறா. அந்த வாலு பொண்ணா அவளை சமாதானப்படுத்த பாக்குறா. அந்த கியூட் பொண்ணு அழுதுட்டே இருக்கா. அதை பார்த்துட்டு இவளுமே அழ ஆரம்பிச்சிடுறா. இதெல்லாம் பார்த்து ஹீரோயினா சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. அந்த டைம் சைலண்ட் பையனா ஹீரோயின் கிட்ட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருப்பான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுமே வெக்கப்பட்டுட்டு இருக்கா. அந்த வாலு பொண்ணா ஹீரோயினை பார்த்து ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லும் போது ஹீரோயினா வெக்கப்படுறா. அதை பார்த்துட்டு 3 பேருமே அதுக்கப்புறம் ஸ்மைல் பண்ணி என்ஜாய் பண்றாங்க. நெக்ஸ்ட் டே அந்த கியூட் பொண்ணு ஸ்கூலுக்கு வரா. அங்க பார்த்தா இவங்க 2 பேரும் சண்டை போட்டதை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அங்க வந்து அந்த ஹேண்ட்ஸம் பையனா அவளை அணைச்சு பிடிச்சிட்டு நேத்து ஹீரோயினோட வீட்டுக்கு வந்தாலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியுமே கேக்குற மாதிரியே பேசிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கப்போ அங்க வந்து அந்த கோலாரா இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அங்க அந்த சைலண்ட் பையனோட பாஸ்கெட் பால் மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையுமே கூட்டிட்டு போறான். அந்த சைலண்ட் பையனும் அந்த பாஸ்கெட் பால செம்மையா தான் ஆடிட்டு இருக்கான். எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் அந்த பாஸ்கெட் பால் ஆடிட்டு இருக்க போதான் அங்க அந்த லீன்ற பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த சைலண்ட் பையன் கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அந்த சைலண்ட் பையன் ஒழுங்காவே ஆட மாட்டேங்கிறான். எல்லாருமே என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. அவனை கூப்பிட்டு ஹீரோயினா ஒழுங்கா ஆடுன்னு சொல்லி வார்ன் பண்றா. அப்ப கூட அந்த சைலண்ட் பையனால ஒழுங்காவே அந்த பால போட முடியல. அந்த சைலண்ட் பையனா சோகமா உட்கார்ந்து இருக்கான். அவன் கிட்ட வந்த ஹீரோயினா அவனுக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்கா. அவன் கிட்ட ஹீரோயினா நீ எனக்கு கொடுத்த ப்ராமிஸ் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. கியூட் பொண்ணை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினும் அந்த சைலண்ட் பையனும் மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே பேசிட்டு இருக்கப்போ அந்த சைலண்ட் பையனா ஹீரோயின் கிட்ட என் கூட அவுட்டிங் வரியான்னு சொல்லி கேட்டிருப்பான். அதுக்கு ஹீரோயினா இந்த மேட்சை வின் பண்ணா வரேன்னு சொல்லும் போது அவன் நான் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி கையை நீட்ட ஹீரோயினுமே அவனோட கையை பிடிச்சு ப்ராமிஸ் பண்ணிக்கிறா. அந்த சைலண்ட் பையனா சட்டுன்னு ஹீரோயினை அணைச்சு பிடிச்சுக்கிறான். ஹீரோயினா வெக்கப்பட்டுக்கிட்டே நீ என்ன பண்றன்னு சொல்லி கேக்குறா. இப்ப அப்படியே பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. அகைன் அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சைலண்ட் பையனா ஹீரோனுக்கு கொடுத்த ப்ராமிஸுக்காண்டியே வெறித்தனமா பிளே பண்ணிட்டு இருக்கான். ஒரு வழியா அந்த சைலண்ட் பையன் அந்த மேட்சையே ஜெயிச்சிடுறான். எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கேமை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த சைலண்ட் பையனா ஹீரோன் கிட்ட வந்து எல்லாருக்கும் முன்னாடியுமே அவளை ஹக் பண்ணிக்கிறான். அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அவனை ஹீரோயினா விலக்கி விட்டுறா. அந்த சைலண்ட் பையனா எனக்கு கொடுத்த ப்ராமிஸ மறந்துடாதன்றான். அதுக்கு ஹீரோயினா ப்ராமிஸா என்ன ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி ஆக்ட் பண்ணா அவ மேல ஒரு பால் அடிக்க வருது. அதை அந்த சைலண்ட் பையன் தள்ளி விட்டோன்னா அது அந்த கோலார போய் அடிச்சு விட்டுடுது. அந்த கோலாரா வட போச்சேன்னு சொல்லி ஒன்னு கத்திட்டு இருக்கான். அதை பார்த்து எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சைலண்ட் பையனா ஹீரோயினை குறுன்னு பார்க்க ஹீரோயினா அப்படியே பாக்குறேன்னு சொல்லி கேட்க அவனா எல்லாருக்கும் முன்னாடியுமே மறுபடியுமே ஹீரோயினை கிஸ் பண்ணி விட்டுறான். 2 பேருமே சந்தோஷமா கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதை அந்த பொண்ணு லீ பார்த்துட்டு செம்மையா காண்டாயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஷை ஆயிடுது. வேகமா அந்த சைலண்ட் பையனை அங்கேருந்து இழுத்துட்டு சந்தோஷமா ஓடி போறா. நெக்ஸ்ட் டே அந்த கியூட் பொண்ணு ஹேண்ட்ஸம் பையனும் காஃபி ஷாப்ல மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அங்க அந்த சைலண்ட் பையனோட அண்ணாவும் வரான். 3 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த ஹேண்ட்ஸம் பையனா சைலண்ட் பையனோட அண்ணா கிட்ட நீ தானே இந்த ஸ்கூல் குரூப்போட அட்மின், அந்த ஹானா ஐ லவ் யூன்னு சொல்லி மெசேஜ் போட்டது யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான்.
அதுக்கு அந்த சைலண்ட் பையனோட அண்ணாவா அதை போட்டதே நான் தான், எனக்கு கியூட் பொண்ண ரொம்பவே பிடிக்கும், அவளுக்காண்டி தான் அதை போட்டேன்றான். அந்த ஹேண்ட்ஸம் பையனா நான் கூட ஒரு 1000 வாட்டிக்கு மேல அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், ஆனா என்னை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாயான்னு சொல்லும் போது அந்த கியூட் பொண்ணா போதும் போதும் என்னை வச்சு காமெடி கீமெடி எதுவும் பண்ணலையேன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சைலண்ட் பையனா நான் வேற ஏதோ டைப் பண்ண போய் அது ஹானான்னு சொல்லி முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இருக்கான். அவனோட வாய் மட்டும் தான் பொய் சொல்லுது, ஆனா அவனோட கண்ணு பூராமே அந்த கியூட் பொண்ணு மேலதான் இருக்கு. அவனுக்கு நிஜமாவே அந்த கியூட் பொண்ணு மேல ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். அந்த கியூட் பொண்ணா இவங்க 2 பேர்கிட்டயுமே எனக்கு ரீசெண்டா ஒரு கிரஷ் இருக்குன்னு சொல்லும் போது அதை கேட்ட 2 பேருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த ஹேண்ட்ஸம் பையனா அது யாருன்னு சொல்லி கேட்க அந்த கியூட் பண்ணா அதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு பல்பு கொடுத்துட்றா. நெக்ஸ்ட் எல்லாருமா சேர்ந்து ஒரு கான்சர்ட்டுக்கு போறாங்க. அங்க சாங் பாடிட்டு இருக்காங்க. அதை கேட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சைலண்ட் பையனா ஹீரோயினை பார்த்து உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினா எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அங்க கொஞ்சம் பாரு அப்படின்றா. என்னன்னு பார்த்தா கோலாரும் வாலு பொண்ணும் அந்த சாங்கை கேட்டு ஓவர் குஷியாகி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோயினும் சைலண்ட் பையனும் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையுமே அந்த கியூட் பொண்ணு பேன்னு பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்து அந்த ஹேண்ட்ஸம் பையனா கியூட் பொண்ணு கிட்ட உனக்கு அவங்கள பார்த்தா பொறாமையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த கியூட் பொண்ணா பொறாமலாம் இல்ல, ஆனா லைட்டா பொறாம தான் அப்படின்றா. இதாண்டா சான்ஸ்னு சொல்லிட்டு அகைன் அந்த ஹேண்ட்ஸம் பையன் பிட்டு பிட்டா போடுறான். ஆனா அந்த பொண்ணு அசரவே மாட்டேங்கிறா. அந்த கியூட் பொண்ணு கிட்ட ஹேண்ட்ஸம் பையனா உன்னோட கிரஷ் யாருன்னு சொல்லி கேட்க அதுக்கு அவளா அவன் ரொம்பவே கைண்டா இருப்பான் அது இதுன்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கா. இதெல்லாம் கேட்ட ஹேண்ட்ஸம் பையனா இதெல்லாம் எங்க நம்ம கிட்ட இருக்கு, நம்ம வந்த வேலையா பாப்போம்னு சொல்லிட்டு கான்சர்ட்டையே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். அந்த சாங்கை பாடி முடிச்சுட்டு அந்த பொண்ணா கூட்டத்துல இருந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து பாடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தரா நீ போவேன் இல்ல நீ போவேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வாழை பொண்ணா கோளார மாட்டி விட போகும்போது அந்த கோளாறு அவளோட வாயை பொத்திடுறான். அந்த கோளாரோட மைண்ட் வாய்ஸா தெய்வமே நான் மட்டும் தப்பு தப்பா பாடுறது இந்த கூட்டத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா முட்டையாலேயே மூச்சு திணற அடிப்பாங்க, கொஞ்ச நேரம் சிவனேன்னு இரேமா அப்படின்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணே சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட ஹீரோயினுமே போறா. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் தயங்கியே நிக்கிறா. அவளை எல்லாருமே என்கரேஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பாட ஆரம்பிக்கிறா. செம்மையாவே பாடிட்டு இருக்கா. அவளோட ஸ்கூல் டேஸ ஞாபகப்படுத்துற மாதிரியே ஒரு சாங்க பாடிட்டு இருக்கா. அந்த சாங்கை கேட்ட கோலாருக்கு அவனோட ஸ்கூல் டேஸ்ல அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணது, அந்த வால் பொண்ணை ஹக் பண்ணது, 2 பேருமே லவ் பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஞாபகம் வருது. அதே மாதிரி அந்த வால் பொண்ணுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமா இருந்தது, அவங்களுக்காண்டி அழுததுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஞாபகம் வருது. அதே மாதிரி அந்த ஹேண்ட்ஸம் பையனும் அவனோட லைஃப்ல நடந்த சந்தோஷம் சோகம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். அந்த கியூட் பொண்ணும் அவ லைஃப்ல அவ கோவப்பட்டது ஹாப்பியா இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. அதே மாதிரி ஹீரோயினும் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த அந்த சந்தோஷமான மூமெண்ட் எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவ மனசுக்குள்ள எல்லாருக்குமே ஸ்கூல் டேஸ்ன்றது ஒரு வாட்டி தான் வரும், அது மாதிரி நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ற இது எங்களோட லாஸ்ட் ஸ்கூல் டேஸ். இந்த ஸ்கூல் டேஸ்ல நாங்க ஆடாத ஆட்டமும் இல்ல போடாத சண்டையும் இல்ல, எவ்வளவுதான் நாங்க சண்டை போட்டாலும் ஒருத்தர் ஹர்ட் பண்ணியிருந்தாலும் அது எல்லாத்தையுமே மன்னிச்சு மறந்து எல்லாருமே மறுபடியுமே சந்தோஷமா இருந்தோம். லாஸ்ட் வரைக்குமே எங்களோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்துகிட்டே இருக்கும், நாங்க எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. இதோட இந்த டிராமா முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல டிராமாவோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.